வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, வருங்காலங்களில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ தமிழில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ கூட்டு வட்டினா என்ன சார்? ரொம்ப சிம்பிள். இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறது தான் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கேன், இல்லை 10,000 ரூபா கடன் வாங்குறேன்னு வைங்களேன். இதுக்கு 10% வட்டினா எவ்வளோ வரும்? 1000 ரூபா வருமா? இதுதான் நான் ஃபஸ்ட்டு வருஷம் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ? 1000 ரூபா. சரியா? இப்போ செகண்ட் இயரு நான் என்ன செய்வேன்னா, இந்த 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11,000 வருமா? இதுக்கு 10% வட்டியாக தருவேன். அப்போ 1100 தருவேன். இதே போல் அடுத்த வருஷம் கேட்டிங்கன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 12,100 வரும். இதுக்கு 10% இன்ட்ரெஸ்டாக தருவேன். ஸோ இந்த மாதிரி அசலும் சரி வட்டியும் சரி அதிகமாகிட்டே வரும். அதனால்தான் அது பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எனக்கு பிரின்சிபலும் அதிகமாகிட்டே இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்னா A = P × 1 + R/100 பவர் n, இப்படி ஒரு ஃபார்முலா. சரியா? இதில் Pன்றது பிரின்சிபல், அசல். Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபார்முலா இதுதான். சரியா? அதாவது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இது. சரியா? இதே A = P × 1 + R/2/100 பவர் 2n. இது கொஷினில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இது. சரியா? அதே போல் இன்னொரு ஃபார்முலா P × 1 + R/4/100 பவர் 4n. ஸோ இது எதுக்கான ஃபார்முலானா இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா? அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், காலாண்டு தான் அதுதானப்பா, 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இது. இது இல்லாமல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? அமௌண்ட்டுன்றது தொகை. இது எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசலையும் கூட்டு வட்டியையும் சார்ந்தது. சரியா? ஸோ அசல் நம்ம இங்கிலீஷில் பிரின்சிபல்னு சொல்லுவோமா, அதே போல் கூட்டு வட்டி அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபலையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் அமௌண்ட், தொகை. ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆன் ₹50,000 at 16% per annum for 2 years compounded annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துப்போம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தொகையை காண்க. ஸோ கொஷினில் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? P × 1 + R/100 பவர் n, இதுதானே ஃபார்முலா. ஸோ இதில் பிரின்சிபல் எனக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16%. ஸோ 16/100 பவர் n 2 இயர்ஸ். ஸோ என்னுக்கு பதிலாக 2 இயர்ஸ். சரியா? இப்படி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதில் 50,000 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 1s are 100 + 16 ஆட் பண்ணால் 116 வருமாப்பா. ஸோ 116/100 இன்ட்டு 116/100. ஸோ இங்கே 4 0க்கு
இங்கே 4 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்னன்னா 5 இன்ட்டு 116 இன்ட்டு 116. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் தெரியுமா? 67,218 வரும்பா. சரியா? இதுதான் அமௌண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஏ ஈக்குவல்ட்டுன்னு தான் எழுதுறோமா? ஸோ அப்போ இது இங்கே எனக்கு கிடைக்கிற ஆன்சரு ஏக்கான ஆன்சர் தான். ஸோ அமௌண்ட்டு தான் 67,280. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், compute the compound interest for the principal rupees 7,500 for 2 years at 4% per annum which is compounded annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டு விடுமுறை கணக்கிடலின் படி அசல் ரூபாய் 7,500க்கு 4% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க. ஓகே, இந்த கொஷினில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன தெரியணும்னா அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கேயும் பாருங்கள், ஆண்டு விடுமுறை கணக்கிடலின் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் இல்லை காம்பவுண்டட் ஆன்வலி. ஸோ ஆன்வலி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுங்க, இல்லை அப்ளை பண்ணலாம். பி இன்ட்டு 1+r/100 பவர் n. இதுதான் ஃபார்முலாவா? இதில் 7,500 இன்ட்டு 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, n வந்து 2 years. ஸோ 7,500 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 1s are 100, 100 + 4 104/100 வருமா? இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால, அதாவது 2 வருஷம்னு சொன்னனால நான் 2 முறை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல். 25 டேபிளில் 75 வந்து 3 டைம்ஸ் வரும். அதே 25 டேபிளில் 100 வந்து 4 டைம்ஸ் வரும். 4 டேபிளில் 4 1s are 4, 4 2s are 8, ரிமைனிங் 2வா? 24 அப்படின்றது 4 டேபிளில் 6 டைம்ஸ் வரும். ஸோ 3 இன்ட்டு 26 இன்ட்டு 104 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8,112ன்னு வரும்பா. இங்கே எனக்கு கிடைக்கிற அந்த 8,112 அப்படின்றது தான் அமௌண்ட்டு. சரியா? அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது தொகை கண்டுபிடிச்சிருக்கோம். போன கொஷினில் எனக்கு அமௌண்ட் என்னன்னு கேட்டனால நான் கண்டுபிடிச்ச ஆன்சரை அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டேன். சரியா? ஆனால் இங்கே இது இல்லை ஆன்சரு. கொஷினில் என்ன கேட்குறாங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போ இல்லை பிரின்சிபல் இந்த சைடு வருதுன்னு வைங்களேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு வருமா? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு வரும். கரெக்டாக? ஸோ இதில் அமௌண்ட் வந்து எனக்கு என்னன்னு தெரியும், 8,112ன்னு தெரியும். இங்கே கிடச்சிருக்கு பார்த்தியா? இதுதான் அமௌண்ட்டு. ஏன்னா இங்கே ஏ ஈக்குவல்ட்டுன்னு தானேப்பா எழுதிட்டு வரும். ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் அமௌண்ட்டு. கொஷினில் பிரின்சிபல் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 612ன்னு வருமா? இந்த 612 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ ஆப்ஷன் டி 612 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் பேங்க்கில் 7,500 rupees போடுறேன். சரியா? இதுதான் பிரின்சிபல். இது 2 வருஷம் கழித்து என் அக்கௌண்ட்டில் 8,112 மாறுது. அப்போ இதுதான் அமௌண்ட்டு. சரியா? இப்போ இந்த அமௌண்ட்டில் என்ன இருக்குன்னா, நான் பேங்க்கில் போட்ட அந்த 7,500 ப்ளஸ் பேங்க் எனக்கு தந்த இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுமே சேர்ந்து தான் இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்குது. சரியா? அப்போ அந்த 7,500 அப்படின்ற பிரின்சிபலை மைனஸ் பண்ணாதான் எவ்வளோ பேங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரிய வரும். சரியா? ஸோ அதை தான் இங்கே பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 612 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
find the principal that aid a compound interest of rupees 1632 in 2 years at 4% rate of interest per annum. ஸோ 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் எனக்கு அசல் வேணும், ஸோ பிரின்சிபல் வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா, சரியா? ஸோ இங்கேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட்டிலேருந்து அசலை கழிக்கணும், சரியா? ஸோ அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் அப்படின்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியும்னா 1632ன்னு தெரியும், அதுதான் கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P இன்ட்டு 1+R/100 பவர் n. இது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாப்பா, மைனஸ் P இந்த P, சரியா? இப்போ இதில் 1632 ஈக்குவல் டு பிரின்சிபலை காமனாக வெளியெடுக்கிறேன்னா இங்கே 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, ஸோ 4/100 பவர் n வந்து 2 years மைனஸ் 1. பிஏ காமனாக வெளியேற்றனால இங்கே இந்த இடத்துல 1ன்னு வந்துடும், சரியா? ஸோ இதில் இங்கே என்ன செய்யலாம், 4 1s are 4, 4 25s are 100. ஸோ 1632 ஈக்குவல் டு P இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 1s are 25, 1 ஆட் பண்ணிங்கன்னா 26/25 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ 1632 ஈக்குவல் டு P இன்ட்டு 26 ஸ்கொயர் பண்ணால் 676 பை 25 ஸ்கொயர் பண்ணால் 625 மைனஸ் 1. ஸோ 1632 ஈக்குவல் டு P இன்ட்டு 676 மைனஸ் 625 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 625 தான் பை 625ன்னு வரும், சரியா? இப்போ இதில் 1632 ஈக்குவல் டு P இன்ட்டு இதை மேலே மைனஸ் பண்ணிங்கன்னா 51/625ன்னு வரும். ஸோ P ஈக்குவல் டு 1632 இன்ட்டு 625/51, சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற நம்பர் கீழேயும் கீழே இருக்கிற நம்பர் மேலேயும் வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணால் இப்போ ஆன்சர், ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 3 டேபிளில் டிவைட் பண்ணால் இது 17 டைம்ஸ். இதை 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா எனக்கு 5 டைம்ஸ் 15, 4 டைம்ஸ் 12, அகைன் 4 டைம்ஸ் 12, சரியா? இப்போ 17 டேபிளில் இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 17 1s are 17, 17 3s are 51, ரிமைனிங் 3, 34 வந்து 2 டைம்ஸ் வரும், சரியா? அப்போ P ஈக்குவல் டு 32 இன்ட்டு 625 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சராக 20,000 அப்படின்னு வரும். இதுதான் பிரின்சிபல், சரியா? ஸோ அப்போ 20,000 அப்படின்றது ஆன்சர், ஓகேங்களா? சம்மு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்போ இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா சார்? ஆப்ஷனை வச்சு யோசிக்கலாங்க. ஆப்ஷனில் பாருங்கள், இந்த 20,000 தான் ஆன்சர் சொன்னனா, இந்த 20,000க்கு கொஷினில் எனக்கு 4%ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 4% என்னன்னு கண்டுபிடிங்க. 20,000க்கு 4% என்னன்னு பார்த்தீங்கன்னா 800. இது தெரியும்னு நினைக்கிறேன். 4%னா பர்சன்டேஜை எடுக்கணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 20,000 இன்ட்டு 4/100ன்னு எதுவீங்க, அதை 2 0க்கு 2 0 அடிச்சிங்கன்னா 800ன்னு வரும். இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு தோராயமாக, சரியா? அப்ராக்சிமேட்டாக இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா 2 வருஷத்துக்கு தோராயமாக 1600 சம்திங்கில் இன்ட்ரெஸ்ட் வருமா? ஒரு வருஷத்துக்கு 800 ரூபாப்பா, அப்போ 2 வருஷம்னும் போது 1600 சம்திங்கில் இன்ட்ரெஸ்ட் வரும், கரெக்டாக? நமக்கும் பாருங்கள் 1600 சம்திங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, நான் அசல் 20,000 எடுத்து 2 வருஷத்துக்கு செக் பண்ணும்போது தான் எனக்கு 4%க்கு 1600 சம்திங்கில் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ 20,000 அப்படின்றது ஆன்சர், சரியா? இதே நான் 10,000 எடுத்து போடுறேன்னா
10,000க்கு 4% அப்படின்றது 400 ரூபா. ஸோ ஒரு வருஷத்துக்கு 400 ரூபானா கொஷினில் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே 800 ரூபா சம்திங்கில் தான் வரும். சரியா, எனக்கு 1600 சம்திங்கில் வரனால அசல் 20,000 அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ பிரின்சிபல் வந்து 20,000 இருக்கும். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் வந்து 10,000, ஆர் வந்து 8% பெர் ஆனம், என் வந்து 2 3/4 இயர்ஸ், இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி, தென் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், அசல் வந்து 10,000 ஆண்டு வட்டி வீதம் 8%, எண்ணு 2 3/4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இதுதான் கொஷினு. சரியா, இப்போ இதை என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n, இது ஃபார்முலாவா? இதில் பிரின்சிபல் வந்து 10,000, 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, n வந்து பாருங்கள் 2 3/4 இயர்ஸ். இதுதான் இங்கே பிரச்சனையே, 2 3/4 இயர்ஸ். ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். எனக்கு 2 வருஷம் கொடுத்தா நான் 2 முறை மல்டிப்ளை பண்ணுவேன். 3 வருஷம் கொடுத்தா 3 முறை மல்டிப்ளை பண்ணுவேன். ஆனால் 2.25 வருஷத்துக்கு நான் எப்படி சார் சம் போடுறது? ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு சம் போடுவோம். ஸோ 10,000க்கு 100 100 8 ஆட் பண்ணிங்கன்னா 108/100 வருமா? ஸோ 108/100 வரும்பா. கரெக்டாக 100ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுவேன், 100 வரும். 8 ஆட் பண்ணிங்கன்னா 108/100 வரும். இங்கே 2 இயர்ஸுன்றனால நான் 2 இயர்ஸுக்கு 2 டைம்ஸு 108/100 எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 3/4 இருக்குல்லம்மா, அதாவது 2 வருஷத்துக்கு 2 முறை எழுதிட்டேன். அந்த 3/4 இருக்குல்ல, அதை என்ன செய்யுங்கன்னா உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற அந்த 8% அப்படின்றது என்னன்னா வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா, ஒரு வருஷத்துக்கு 8%. எனக்கு தேவை 3/4 இயர்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியணும். அதாவது 3/4 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியணும். அதனால் 3/4 வருஷத்தை அந்த 8%ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 1s are 4, 4 2s are 8. சரியா, இதை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும். 3 2s are 6 தானப்பா. அதை 106/100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். 2.25 வருஷத்தை 2 வருஷத்துக்கு 108/100 எழுதிக்கிறேன். அந்த 3/4 வருஷத்துக்கு 8% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%ன்னு வரும். அதை 106/100ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இதில் 4 0க்கு இங்கே 4 0 கேன்சல். ஸோ மேலே இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த நம்பர் வரும். சரியா, மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் வரும். இதை 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே ஒரு 100 இருக்கு பாருங்கள். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 100ல் 2 0 இருக்காப்பா. ஸோ கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா என்ன வரும்? 12,363.84ன்னு வரும். 100ல் 2 0 இருக்குது. ஸோ மேலே இருக்கிற நம்பரில் கடைசியிலேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 12,363.84ன்னு வரும். இது அமௌண்ட்டு. ஏன்னா இங்கே கண்டுபிடிச்சது எல்லாமே அமௌண்ட்டு தான். எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஷினில். சரியா, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட்டிலிருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணமா. ஸோ அமௌண்ட் வந்து 12,363.84. இதில் 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 2,363.84 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரியா, ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2,363.84. ஓகேவா? இதே அமௌண்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன்சரு. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டனால 10,000 மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் வந்து 30,000, ஆர் வந்து 7% ஃபார் 1 இயர்,
சாரி ஃபார் ஃபஸ்ட் இயர், ஆர் வந்து 8% ஃபார் செகண்ட் இயர் காம்பவுண்டட் ஆனுவலி, தென் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து 1 இயர் ஃபார் செகண்ட் இயர் இப்படி கொடுக்குறாங்கல்லங்க, இதுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட் இயர் மட்டும் 7% இன்ட்ரெஸ்ட் தான், செகண்ட் இயருக்கு 8% இன்ட்ரெஸ்ட் தான். இப்படி இருக்கும்போது 2 வருஷத்தில் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது தான் கொஷினு. சரியா? இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா, அதே ஃபார்முலா P இன்ட்டு 1 + R/100 பவர் என்ன. ஸோ இதில் பிரின்சிபல் வந்து 30,000, ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு 7%. அப்போ இதை 107/100ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு 8%. அப்போ அதை 108/100ன்னு எடுத்துப்பேன். சரியா? ஸோ இதில் 4 0க்கு இங்கேயும் 4 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 இன்ட்டு 107 இன்ட்டு 108 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 34,668 அப்படின்னு வரும். இது அமௌண்ட்டு. ஓகேவா? இது அமௌண்ட்டு. இதில் நமக்கு என்ன கொஷினு? கூட்டு வட்டி என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து அந்த 30,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 4,668 அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ வட்டி 4,668 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. இதை பர்சன்டேஜ் மெத்தட்லேயும் போடலாம். ஸோ பர்சன்டேஜ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, 30,000க்கு ஃபஸ்ட் இயர் 7%. ஸோ 7/100ன்னு எடுத்துக்கிறேன். 2 0க்கு 2 0 கேன்சல். 300யும் 7யும் மல்டிப்ளை பண்ணால் 2,100 ரூபாய் அப்படின்றது ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போது செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 32,100ன்னு வருமா? ஸோ இதுக்கு 8% என்னன்னு பார்க்கணும். ஏன்னா செகண்ட் இயரு 8% இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2568ன்னு வருது. இது செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி பாருங்கள், 4,668 அப்படின்றது வரும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ராகுல் பாரோஸ் ₹10,000 at 10% compound interest if the repays ₹2,450 at the end of first year. Find the amount of loan which he still has to pay அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுல் என்பவர் 10,000 10% கூட்டு வட்டியில் கடன் வாங்குகிறார். முதல் வருடம் முடியும் போது ₹2,450 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்த வேண்டிய மீதி தொகையை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் அவர் வந்து 10,000 கடன் வாங்குறாரா, அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 10% இன்ட்ரெஸ்ட்னா ₹1,000 இன்ட்ரெஸ்ட்டு. சரியா? ஸோ இல்லை ஃபஸ்ட்டு வருஷம் முடியும் போது அவர் எவ்வளோ காசு தரணும் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசலில் 10,000 ப்ளஸ் வட்டி ஒரு 1,000 மொத்தமாக சேர்த்து ₹11,000 தரணும். சரியா? ஆனால் அவர் வந்து பாருங்கள் 2,450 மட்டும் திருப்பி தராரு. சரியா? ஸோ அப்போது 11,000ல் 2,450 மட்டும் அவர் தராருனா ரிமைனிங்காக அவர் தர வேண்டியது 8,550. சரியா? அவர் இன்னும் எவ்வளோ தந்திருந்தா அந்த கடன் தீர்ந்திருக்கும் அப்படின்றதா கேள்வி. ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் லோன் விச் இ ஸ்டில் ஹேஸ் டு பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவர் செலுத்த வேண்டிய மீதி தொகை அப்படின்றது 8,550. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். Calculate the compound interest on ₹15,000 in 3 years when the rate of interest for successive years are 5%, 10% and 15%.
15,000க்கு 3 ஆண்டுகளில் வட்டி விகிதமானது 5%, 10% மற்றும் 15% இருக்கிறது எனில் அதன் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் தராங்க. ஸோ இங்கேயும் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணல, அப்படியே டைரெக்டாகவே சொல்கிறேன் பாருங்கள். 15,000 இதில் ஃபஸ்ட் இயர் அவர் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு 5%. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 105/100ன்னு எழுதலாமா? ரெண்டாவது வருஷம் அவர் தர வேண்டியது 10%, இதை 110/100ன்னு எழுதலாம். மூணாவது வருஷம் அவர் தர வேண்டியது 15%, இதை 115/100ன்னு எழுதலாம். ஸோ இங்கேயும் 3 0க்கு 3 0 அடிச்சிட்டேன், இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 அடிச்சிட்டேன். வேறு என்ன செய்யலான்னா மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். 15 105 11 115 பை கீழே ஒரு 100 இருக்குப்பா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19,923.75 வரும். ஆக்சுவலாக 100ஆல் டிவைட் பண்ணும்போது சரியா. மேலே இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும்பா. இதை 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆக்சுவலாக 19,923.75 வரும். ஏன்னா 100ல் 2 0 இருக்குல்ல, அந்த 2 0வை கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இது அமௌண்ட்டு சரியா. எனக்கு தேவை என்ன? வட்டி மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னன்னு கேட்குறதுனால நம்ம என்ன செய்யலாம்? இங்கேருந்து நம்மளுடைய அசலான 15,000 கழிச்சிடலாம். ஸோ 15,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 4,923.75 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் சரியா. நமக்கு இங்கே ஆப்ஷன் டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4,923.75 அப்படின்றது கூட்டு வட்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the bacteria in a culture grow by 5% in the first hour, decreases by 8% in the second hour, and again increases by 10% in the third hour. Find the count of bacteria at the end of 3 hours if its initial count was 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அது இருந்தது 10,000 கவுண்ட்டு. ஸோ அந்த 10,000 நான் அசல்னு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஃபஸ்ட் அவர் அது 5% வளருது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்போவுமே இன்க்ரீஸ் அப்படின்னா 100 கூட அதை ஆட் பண்ணிங்க. 100 கூட ஆட் பண்ணிங்கன்னா 105/100ன்னு வருமா? கரெக்டாக. இதுக்கு முன்னே இருக்கிற சம் எல்லாமே அப்படிதான் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே ரெண்டாவது அவரில் பாருங்கள், அது 8% வளர்ச்சி குன்றியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 8% குறையுதுன்னா 100லேருந்து அந்த 8 கழிச்சிங்க சரியா. 100லேருந்து அந்த 8 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 92 அப்படின்னு வருமா? ஸோ 92/100 அப்படின்றது செகண்ட் அவருக்கான இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரியா. அதே போல் தேர்ட் அவர் அப்படின்னும் போது 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதை 110/100ன்னு எழுதலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, எப்போவுமே குறையுது அப்படின்னா 100லேருந்து அந்த பர்சன்டேஜை கழிச்சிங்க. அதிகமாகுதுன்னு சொன்னால் 100 கூட அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிங்க. இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்? 1 2 3 4 5 5 0க்கு இங்கே 5 0 கேன்சல். 5ஆம் வாய்ப்பால் இது 2 முறை, இது 21 முறை. 2ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 46 முறை. ஸோ 21 46 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,626ன்னு வரும். ஸோ மல்டிப்ளை தான் நீங்கள் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் வரும்
சரியா? கொஷினில் 3 hours கழித்து அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 10,626 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகேஷ் அப்படின்ற ஒருத்தர், இது ஆக்சுவலாக நமக்கு கொஷினில் தெளிவாக ஒரு விஷயம் புரியுது பாருங்கள். அதில் அந்த கொஷினில் அது ஆஃப் இயர்லி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே கொடுத்தனால இதை செகண்ட் ஃபார்மில் வச்சு நம்ம போட போகிறோம். சரியா? ஸோ மகேஷ் இன்வெஸ்ட் ₹5,000 at 12% per annum for 1 year. If the rate of interest is compounded half yearly, find the amount he gets at the end of year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? at the end of the yearனு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், மகேஷ்ன்ற ஒருத்தர் 5,000 வருஷத்துக்கு 12% வட்டி விதத்தில் ஒரு வருஷத்துக்கு முதலீடு செய்கிறாரு. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெறும் தொகை என்ன? ஸோ கொஷின் ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷத்துக்கு தான் முதலீடே பண்ணுறாரு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் தரவங்க அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தராங்க. சரியா? இப்போது நான் பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், 5,000 பேங்க்கில் போடுறேன், பேங்க் எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் தருதான். சரியா? ஆனால் அந்த 12% இன்ட்ரெஸ்ட்ன்றது வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் தருது. சரியா? ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்கினா எவ்வளோ ரூபாயை பேங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்? இதுதான் கேள்வி. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்முலா P × 1 + R/2/100 பவர் 2n. இதில் 5,000 அசல் 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. அதில் பாதின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா R/2 அப்படின்றது ஃபார்முலா. ஏன் சார் பாதியாக எடுத்துக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், வருஷத்துக்கு தான் 12%. பாருங்கள், ஆண்டுக்கு 12%, 12% per annum. கரெக்டாக? ஆனால் எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் இன்ட்ரெஸ்ட் தரேன். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா /2ன்னு போட்டுக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போது பாதி ஆகிடும். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொஷின் கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பாதியாக எடுத்துக்கணும். அதே போல் 2 × n ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு முதலீடு செய்கிறாங்க ஃபார் 1 year அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை 5,000 × இது ஒரு முறை, இது 6 முறையாமா? 2ஆக வாய்ப்பார்ல. ஸோ 100 ones are 100 + 6 ஆட் பண்ணும்போது 106/100ன்னு வரும். ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா 2. அப்போ இதை 2 முறை எழுதிக்கிறேன். அவ்வளோதான். சரியா? இந்த கான்செப்டை எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம எழுதவே கூடாது. ஏன்னா நமக்கு ஃபார்முலாக்கெல்லாம் மார்க் இல்லை, ஸ்டெப்புக்கெலாம் மார்க் இல்லை, ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க்கு. ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை தான் எழுத போகிறீங்க. சரியா? அது எப்படி சார் எழுதுறது? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற அந்த 5,000 பிரின்சிபலாக எடுத்துங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா ஆஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துங்க. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துங்க. அப்போ 12ல் பாதி 6ன்னு வருமா? அதை தான் நான் 106/100ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே 12ன்னு கொடுத்தனால 12ல் பாதி 6 தானேப்பா. ஸோ அதை 106/100ன்னு எழுதிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தராங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை 6 மாதம்? 2 6 மாதமா? ஸோ அதனால் 2 முறை எழுதிக்கிறேன். இந்த கான்செப்ட் மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. எப்போவுமே ஆஃப் இயர்லின்னு கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துக்கணும். அதே போல் ஒரு வருஷத்துக்கு முதலீடு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை 6 மாதம்னு பார்த்தா 2 6 மாதம். அதனால் 2 முறை எழுதிக்கிறேன். ஸோ இப்போது 3 0க்கு 3 0 கேன்சல். 5ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 முறை. ஸோ 2ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 53 முறை. சரியா? 53ஐயும் 106ஐயும் பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5,618ன்னு வரும். இதுதான் அமௌண்ட்டு.
ஸோ இது ஏ ஈக்குவல்ட்டுன்னு தானேப்பா எழுதுகிறோம் ஃபார்முலாவில். ஸோ அப்போ இதுதான் அமௌண்ட்டு. சரியா? கொஷின்லேயும் பாருங்கள், அவர் பெரும் தொகையை காண்க. ஸோ கொஷினில் கேட்டது அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அமௌண்ட்டு அப்படின்னும் போது 5618 அப்படின்றதே ஆன்சரு. சப்போஸ் நமக்கு கொஷினில் வட்டி மட்டும் என்ன, இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ வேணால் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், 5618லேருந்து அந்த 5000 மைனஸ் பண்ணி 618 ருபீஸ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு கேட்டனால ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹24,000 காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி ஃபார் 1.5 years at the rate of 10% per annum is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/2/100 பவர் 2n இதுதானே ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இல்லாமையும் இதை நம்ம டைரெக்டாக போடலாம். என்ன செய்யலாம், கொடுத்துருக்கிற 24,000 பிரின்சிபல் 1 + எனக்கு இந்த 1 + கூட வேணாம், நம்ம டைரெக்டாக என்ன செய்யலாம், அந்த ஸ்டெப்பு எதுவும் பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது பாருப்பா, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்களா, கொஷினில் ஆஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10%. அதில் பாதி என்ன, 10ல் பாதி 5. அப்போ 105/100ன்னு எழுதிக்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு எத்தனை முறை எழுதணும் சார், இங்கே பாருங்கள், 1.5 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு எத்தனை முறை, 6 மாதம் வரும். 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டுறேன்னா 1.5 வருஷத்துக்கு எத்தனை முறை கட்டியிருப்பேன், 3 முறை கட்டியிருப்பேன். ஸோ 3 times 105/100 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் அப்படி தான் வரும். எப்படி அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த 2 இன்ட்டு இந்த n இருக்குது பாரு, இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த எண்ணை இந்த 1.5 வருஷத்தை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 1 2 1 ஆட் பண்ணால் 3/2ன்னு வருமா. ஸோ 3/2ன்னு எழுதுவீங்க. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3ன்னு வந்திருக்கும். ஸோ 3ன்றனால தான் இங்கே 3 முறை எழுதுகிறேன். சரியா? இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே 3 0க்கு 3 0 கேன்சல். 5ஆம் வாய்ப்பாலில் 2 முறை, இது 21 முறை. அகைன் 5ஆம் வாய்ப்பாலில் 20 முறை, இது 21 முறை. அகைன் 5ஆம் வாய்ப்பாலில் இது 4 முறை, இது 21 முறை. 2 நாள் 8ஆப்பா, 8ஆம் வாய்ப்பாலில் 24ன்றது 3 முறை வரும். சரியா? ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா வேல்யூ 3 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21ன்னு இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 27,783ன்னு வரும். இது அமௌண்ட்டு. சரியா? இது அமௌண்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரு. இப்போ எனக்கு தேவை இங்கே வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 27,783லேருந்து அசலான 24,000 கழிச்சிங்கன்னா மீதி வர 3,783ன்றது வட்டி. ஸோ நம்ம கொஷினில் வட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி 3,783 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1,000 ஃபார் 1.5 years at 20% per annum compounded yearly and half yearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளில் ₹10,000க்கு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டுக்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆன்வலின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பண்ணுறேன்னா நான் என்ன செய்வேன், 10,000 1.5 வருஷத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் தரணும்ப்பா. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இன்ட்ரெஸ்ட் தரணும். அதான் அதுக்கு மீனிங்கு. வருஷத்துக்கு ஒரு முறை தரேன்னா 1 வருஷம் முடியும் போது இன்ட்ரெஸ்ட் தந்துருப்பேனா,
ஒரு வருஷம் முடியும் போது 120/100ன்னு கொடுத்துருப்பேன். ஏன்னா இங்கே 20% இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 100 கூட ஆட் பண்ணால் 120/100ன்னு வரும். ஆனால் இன்னும் எவ்வளோ நான் இன்ட்ரெஸ்ட் தரணும்? 1.5 வருஷத்தில் 1 வருஷத்துக்கு தந்துட்டேன். இன்னும் 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும்ல. அந்த 6 மாதத்தை என்ன செய்யணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். அந்த அறையை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு வருமா? ஸோ அதை 110/100ன்னு எழுதுவேன். இதுதான் 1.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ அந்த 1.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை 1 வருஷத்துக்கு தனியாகவும் 6 மாதத்துக்கு தனியாகவும் நான் பிரித்து கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இதில் 4 0க்கு 4 0 கேன்சல். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 13,200 அப்படின்னு வரும். ஸோ இது எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. எனக்கு தேவை என்ன? பிரின்சிபல் வேணும். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 10,000ன்னு. அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு, அதாவது கூட்டு வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும்? 3,200ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதே போல் ஆஃப் இயர்லி கண்டுபிடிக்கணும். அதாவது வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்லம்மா. ஆண்டுக்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 2 முறை அப்படின்னா 10,000. நான் இப்போ தான் சொல்கிறேன், ஆஃப் இயர்லி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20, இதை பாதியாக எடுத்தால் 10ன்னு வருமா? ஸோ அப்போ 110/100. 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷத்தில் எத்தனை முறை 6 மாதம் வரும்னா 3 முறை வரும். ஸோ 3 முறை எழுதிக்கிறேன். சரியா? 1 2 3 4. ஸோ இதில் 4 0 அடிச்சிக்கலாமா? 1 2 3 4 4 0 அடிச்சிட்டேன். இங்கே 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல். ஸோ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,310ன்னு வரும். இது அமௌண்ட்டு. இங்கேருந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும்னா அசல் 10,000 கழிச்சிங்கன்னா 3,310ன்னு வருமா? இது வட்டி. சரியா? இப்போ தெளிவாக புரிஞ்சுங்க. கொஷின் கேட்டது வருஷத்துக்கு 1 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் வருஷத்துக்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வேணும்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னப்பா? கழிச்சிங்கன்னா 110 ரூபா வருமா? ஸோ அந்த 110 ரூபா தான் ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இது இங்கிலீஷில் பாருங்கள் 1000 இருக்குது. இது ஆக்சுவலாக 10,000. சரியா? 10,000. ஸோ 110 ரூபா அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on rupees 16,000 at 20% per annum for 9 months compounded quarterly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம என்ன செய்யலாம்னா, இங்கே இது தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, குவார்ட்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு. ஸோ அதுக்கு ஃபார்முலா தெரியும். P × 1 + R/4/100 பவர் 4n. இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே எனக்கு பிரின்சிபல் 16,000 × 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20%. அப்போ 20/4/100 பவர் 4 × 9 மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க பாருமா. எப்போவுமே என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளின் எண்ணிக்கை. சரியா? ஆனால் இங்கே இவங்க மாதத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மாதம்னு இருக்குது. இதை வருஷத்துக்கு மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்ல. ஸோ எனக்கு 9 மாதத்தை நான் வருஷத்துக்கு மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ 3 3s are 9, 3 4s are 12, 3/4ன்னு வரும். இங்கே 4க்கு 4 கேன்சல் ஆகிடுமா? அதே போல் 4ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 5 முறை.
சரியா? ஸோ இதை எழுதும்போது எப்படி எழுதலாம்? 16,000 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 105/100ன்னு வருமா? இதை 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? 3 டைம்ஸு எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதை ஃபார்முலா இல்லாமையும் போடலாம். ஃபார்முலா இல்லாமல் ஒன்றும் இல்லை, 16,000 அப்படியே எழுதிக்கிறேன். எப்போவுமே குவார்ட்டர்லி அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், அதை 4ஆக பிரிச்சுக்கிறேன். சரியா? ஞாபகம் வச்சுங்க, ஆஃப் இயர்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தெளிவாக பாருங்கள், 105/100ன்னு எழுதிக்கிறேன்னா இதை 9 மாதம் தராங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு பேர் தான்ப்பா குவார்ட்டர்லி. சரியா? 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு தான் குவார்ட்டர்லின்னு பேர். அப்போது 9 மாதத்தில் எத்தனை 3 மாதம் தெரிஞ்சால் எத்தனை முறை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம்ல. சரியா? எனக்கு 9 மாதத்தில் 3 முறை 3 மாதம் வரும். அப்போது நான் 3 முறை எழுதிக்கிறேன். இப்போ இதில் 3 0க்கு 3 0 கேன்சல். 5 டேபிளில் 5 2s are 10, 5 21s are 105. அகைன் 5 டேபிளில் 5 20s are 100, 5 21s are 105. அகைன் 5 டேபிளில் 5 4s are 20, 5 21s are 105. ஸோ 2 4s are 8. 2 நாள் 8, 8 வாய்ப்பாலில் 16 2 முறை வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 2 × 21 × 21 × 21 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18,522ன்னு வரும். சரி, இது நம்ம ஆப்ஷனில் இருக்கா? இருக்கே, ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க 18,522ன்னு. ஆனால் அது ஆன்சர் இல்லை. கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து உங்கள் 16,000 பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் ரிமைனிங் வர 2,522 அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் என்னன்னு கேட்டிருந்தா 18,522 ஆன்சர்ப்பா. இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னன்னு கேட்டனால ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the compound interest on rupees 30,000 at 7% per annum is 4,347. the period is அப்படின்னு கேட்குறாங்க. the period அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கண்டுபிடிக்கணும். சரியா? 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் 4,347 என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு? மொத்த ஆண்டும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் ஒன்று தான். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 30,000க்கு 7% என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ 7% வேணும்னா 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,100 ரூபா வருது. ஸோ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு 2,100 ரூபானா இதை டபுள் ஆக்கினா 2,100 டபுள் ஆக்குறேன்னு வையேன். ஸோ 2 வருஷத்துக்கு அப்போ 4,200 சம்திங் வருமா? 4,200 ரூபாய்க்கு கிட்ட வரும். கரெக்டாக? நமக்கு கொடுத்துருக்கிற கூட்டு வட்டியும் 4,347 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. அதனால் ஆன்சரு 2 years. ஸோ நீங்கள் ஒரு வருஷம் கண்டுபிடிச்சாலே போதும். அதை டபுள் ஆக்கும்போது உனக்கு கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் வருதா, ட்ரிபிள் ஆக்கும்போது உனக்கு கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் வருதா, இதை வச்சே நம்ம எத்தனை வருஷம்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ இங்கே இதுக்கு 2 years தான் ஆன்சரு. இருந்தாலும் நான் சம்மா போட்டு காமிக்கிறேன். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 32,100ன்னு வரும். இதுக்கு 7% என்ன? 2 0க்கு 2 0 கேன்சலா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2,247ன்னு வருது. சரியா? இப்போ இது 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 2,100, ரெண்டாவது வருஷம் 2,247. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,347ன்னு வரும். இதுதான் 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ நமக்கு 4,347 தான் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை வருஷத்தில் கிடைக்குதுன்னா 2 yearsல கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 2 years அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், in what time will rupees 1000 become 1331 at 10% per annum compounded annually? ஸோ 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1331 ஆகும்? சரி, ஓகே. இதில் 1000 ரூபாய் இருக்குது, இது 1331 மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 331 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 331 ரூபாய் எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்றது தான் கேள்வி. சரியா, தெளிவாக புரிஞ்சிக்க. 1000 ரூபாய் 1331 ரூபாவாக மாறி இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, புரிகிற மாதிரியே சொல்கிறேன். அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போடுறீங்க, அது இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 1331 ரூபான்னு காமிக்குது. ஸோ இந்த 1000 ரூபான்னு போட்டிங்கல்ல, இது பிரின்சிபல், அசல். இது ஒரு அமௌண்ட்டாக மாறி இருக்கு பாருங்கள், இதுதான் அமௌண்ட்டு, தொகை. ஸோ இதில் பேங்க் எனக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கு, அப்படி தானே? ஸோ பேங்க் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம்? 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். 1000 ரூபாய் எத்தனை வருஷத்தில் 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை தரும்? அவ்வளோதான் கேள்வி. 10% இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 10 பெருக்குனா 100 ரூபாவா? ஸோ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு 100 ரூபா. ஸோ 331 ரூபாய் எத்தனை வருஷத்தில் வரும்? 3 வருஷத்தில் வருமா? கரெக்டாக. ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா 331 ரூபாய் வர 3 வருஷம் ஆகும். ஸோ 3 இயர்ஸ் ஆன்சராக இருக்கும். இதை சம்மா போடணும்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க, 1100 ரூபான்னு வரும். இதுக்கு 10% அப்படின்னும் போது 2 0க்கு 2 0 கேன்சல், 110 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 210 ரூபா தான் வருது 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக. எனக்கு 331 ரூபா வரணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 1210, இதுக்கு 10% என்னன்னு பார்க்குறேன். 2 0க்கு 2 0 கேன்சல், இதை ஆட் பண்ணால் 121 ரூபா. ஸோ மொத்தமாக இதை ஆட் பண்ணி பாருங்களேன், 331 ரூபா வரும். ஸோ 3 இயர்ஸில் தான் எனக்கு 331 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சரியா? ஸோ அப்போ ஆன்சரு 3 இயர்ஸ் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், in how much time will a sum of rupees 1600 amount to rupees 1852.20 at 5% per annum compound interest? 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நான் என்ன சொல்கிறேன்னா 1600 ரூபாய் 1852 ரூபா 20 காசாக மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 252 ரூபா 20 காசு அதிகமாக இருக்குது. சரியா? பேங்க் எனக்கு இதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் தருது. ஸோ எத்தனை வருஷத்தில் 252 ரூபா 20 காசு வட்டியாக கிடச்சிருக்கும்? இதுதான் கேள்வி. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 1600 ரூபாய்க்கு 5% வட்டி எவ்வளோன்னு பார்க்குறேன். 2 0க்கு 2 0 கேன்சல், 16 5 80. சரியா? ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி 80 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 80 ரூபானா 3 வருஷம்னு போட்டாலே 240 ரூபா தான் வரும். ஸோ நமக்கும் பாருங்கள் அந்த ரேஞ்சில் தான் வட்டி கிடச்சிருக்கு, 252 ரூபா 20 காசுன்னு. சரியா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சரு 3 இயர்ஸ் அப்படின்றது. இதையும் நம்ம சம்மா போடலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 1680ன்னு வரும். இதுக்கு 5% என்ன? ஒரு 0க்கு 1 0 கேன்சலா? 5 டேபிளில் 5 1s ஆர் 5 2s ஆர் 2 டேபிளில் 2 1s ஆர் 284s ஆர். ஸோ 84 ரூபான்னு வரும். இது செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், 1764ன்னு வரும். இதுக்கு 5% என்ன? சரியா? இதுக்கு 5% என்ன? ஸோ இப்போ இது என்ன செய்யலான்னா அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8820ன்னு வரும் பை 100. ஸோ ஒரு 0க்கு 1 0 வச்சிடலாமா? கடைசியிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 88 ரூபா 2 காசுன்னு வரும். அதாவது 88 ரூபா 20 காசு.
சரியா? இப்போது இந்த 80, 84, 88 ரூபாய் 20 காசு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 252 ரூபாய் 20 காசுன்னு வரும். சரியா? ஸோ இது வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் பி 3 இயர்ஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கொஷின் பாருங்க. இன் how many years rupees 1728 will become rupees 2197 at 8.1/3% annual rate of compound interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம என்ன செய்யலாம்னா 1728 ஆனது 8.1/3% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் 2197 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்லேயும் 1728 ரூபா இருக்குது. இதை நான் 2197 என் அக்கௌண்ட்டில் ஏறுது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 469 ரூபா அதிகமாக இருக்குது. இதுதான் எனக்கு பேங்க்கு கொடுத்த வட்டி, இன்ட்ரெஸ்ட்டு. சரியா? இதில் சின்ன வேல்யூவாக இருக்கிற இது அசல், இது அமௌண்ட்டு. பேங்க் எனக்கு 8.1/3% இன்ட்ரெஸ்ட் தருது. சரியா? இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், 469 ரூபா எத்தனை வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொன்னால் போதும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 1728க்கு 8 24, 24ஓட 1 கூட்டினா 25/3ன்னு வருமா? இதை 25/3/100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1728 இன்ட்டு 25/3ஐயும் 100ஐயும் பெருக்குனா 300. ஸோ 25 இது 12 முறை. 12ஆம் வாய்ப்பு அல்லாதீங்க, இது ஒரு முறை, இது 144 முறை வரும். சார் எனக்கு 2ஆம் வாய்ப்பாக தான் தெரியும்னா தாராளமாக 2ஆம் வாய்ப்பாலையாவது அதிகம். சரியா? அதை கேன்சல் பண்ணும்போது 144ன்னு வரும். இது ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 144, அதை 150ன்னு கூட எடுத்துக்குப்பா. 144ன்றத 150ன்னு கூட எடுத்துக்க. 3 வருஷத்துக்கு 450 ரூபா வட்டி வருமா? நமக்கும் பாருங்க அந்த 450 கிட்ட தான் ஆன்சர் இருக்கு. ஸோ 3 இயர்ஸ் அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதை சம்மா போடணும்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1728ம் 144ம் ஆட் பண்ணுறேன். சரியா? ஆட் பண்ணால் 1872ன்னு வருது. இதுக்கு 1/12ஆல் டிவைட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இது எல்லாமே கேன்சல் பண்ணி தான் எனக்கு 1/12 கிடச்சிருக்கு. மறுபடியும் 25/3/100ன்னு போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? மறுபடியும் அது 25/300ன்னு வரும். அதை அடிச்சிங்கன்னா 1/12ன்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 156 ரூபான்னு வருது. இது செகண்ட் இயர் எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 2028ன்னு வரும். இதுக்கு 1/12, 1/12ஆல் டிவைட் பண்ணும்போது 169 ரூபா வரும். சரியா? அந்த 169 இது வரைக்கும் இது மூணுமே ஆட் பண்ணுங்களேன். 156, 169 இதை ஆட் பண்ணிங்கன்னா 9, 10, 16, 4, 469 ரூபா வருதா? அதுதான் நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட். ஸோ எத்தனை வருஷத்தில் கிடைக்குதுன்னா 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு கிடைக்குது. 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தா 469 ரூபா வருது. ஓகேவா? ஸோ அப்போ 3 இயர்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன் வாட் டைம் வில் ₹625 become 676 at 8% per annum interest compounded half yearly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 625 ஆனது எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 676ஆக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா 625 ரூபா 676ஆக மாறுது. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 51 ரூபா அதிகமாக இருக்குது. சரியா? இந்த 51 ரூபா வருஷத்துக்கு
8% இன்ட்ரெஸ்டில் அதிகமாக இருக்குது. சரியா, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்தனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துக்கணும். அப்போ 4% தான். சரியா, ஸோ 625க்கு 4% என்னன்னு பார்க்குறேன். 4ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 25 முறை. 25ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 25 முறை. ஸோ 25 ரூபா வட்டி வருது ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு. ஏன்னா இது 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி தரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த வட்டி முதல் 6 மாதத்துக்கான வட்டி. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 650ன்னு வருமா? அதுக்கு 4% என்னன்னு பார்க்குறேன். இது ஒரு முறை, இது 25 முறை. 25ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 26 முறை. ஸோ 26 ரூபா வட்டி வருது. இது ரெண்டாவது 6 மாதத்துக்கான வட்டி. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதம் 25 ரூபா வட்டி, அடுத்த 6 மாதம் 26 ரூபா வட்டி, மொத்தமாக சேர்த்தா 51 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஸோ 1 இயர் அப்படின்றது ஆன்சர். சரியா, 2 முறை சம் போட்டனால 2 இயர்ஸ்ன்னு எதிராதீங்க. இங்கே கண்டுபிடிச்ச அந்த 25 ரூபா ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான வட்டி, 26 ரூபான்றது அடுத்த 6 மாதத்துக்கான வட்டி. ஸோ மொத்தமாக சேர்த்து அந்த 51 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஸோ 1 இயர் அப்படின்றது ஆன்சர். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். A sum of money invested at compound interest amounts to rupees. இது ஆக்சுவலாக 5850 at the end of 2 years and to 5908.50 at the end of 3 years. Find the rate percent per annum is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டு முடிவில் 5850 ஆகவும் 3 ஆண்டு முடிவில் 5908.50 ஆகவும் இருப்பின் வட்டி வீதம் காண்க. ஸோ இப்படி தான் கொஷின் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா அந்த அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு எழுதிப்போம். சரியா, ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P × 1 + R/100 பவர் n. இதில் 2 வருஷம் அப்படின்னு கொடுத்தனால நான் என்ன செய்கிறேன்னா 5850 ஈக்குவல் டு P × 1 + R/100 பவர் n வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதே போல் 5908.50 ஈக்குவல் டு P × 1 + R/100 பவர் 3, இது 3 இயர்ஸுக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இப்போ இதில் பாருங்கள், எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் டிவைட் பண்ணுறேன் 2/1ன்னு. சரியா, ரெண்டாவது ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது P × 1 + R/100 பவர் க்யூப் பை P × 1 + R/100 பவர் ஸ்கொயரு. ஸோ இதில் Pக்கு P கேன்சல் ஆகிடுமா? இங்கே 2 முறை இருக்குது, இங்கே 3 முறை இருக்குது, அடித்தா ஒரு முறை நிற்கும். ஸோ 5908.50 பை 5850, இந்த +1 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் -1 ஈக்குவல் டு R/100. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5908.50 -5850 பை 5850 ஈக்குவல் டு 6/100. ஸோ இதை கழிக்கும்போது எனக்கு என்ன வரும்? 58 ரூபா 50 காசுன்னு வரும். பை 5850, இந்த வகுத்தல் இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும், ஈக்குவல் டு R. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5850 பை 5850 ஈக்குவல் டு Rன்னு வருமா? ஸோ R ஈக்குவல் டு 1% அப்படின்றது ஆன்சர். சரியா, ஸோ 1% அப்படின்றது நம்ம கொஷினில் ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது பாருங்கள், ஹரிபிரசாத் borrowed some money
on compound interest and returned in 2 years in equal installment. If the rate of interest is 5% per annum and the yearly installment is rupees 882, find the principal அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ இதில் ஹரிபிரசாத் அப்படின்றவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு சமமான தவணையில் செலுத்துகிறாரு. எனில் ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் ஆண்டு தவணை 882 எனில் அசலை காண்க. இப்படி தான் கொஷின் தராங்க. சரியா? இப்போ இதில் சேம் அதே கான்செப்ட். எனக்கு பிரின்சிபல் இன்ட்டு 1+r/100 பவர் n இது ஃபார்முலாவா? இதில் எனக்கு பிரின்சிபல் வேணும்னா a/1+r/100 பவர் n. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா அமௌண்ட்ன்றது 882 ரூபா, அந்த ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%, அதை 5/100ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட் இயருக்கு. அதே போல் 882க்கு 1 + 5/100 பவர் ஸ்கொயரு, இது செகண்ட் இயருக்கு. சரியா? இப்போ இதில் இது ஒரு முறை, இது 20 முறை. ஸோ அதே போல் இது ஒரு முறை, இது 20 முறை. ஸோ 882 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 21/20ன்னு வருமா? ப்ளஸ் 882 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 21 ஸ்கொயர் 20 ஸ்கொயர்னு வரும். 21 ஸ்கொயர் பண்ணால் 441, 20 ஸ்கொயர் பண்ணால் 400. ஸோ 882 20/21ன்னு வரும். ப்ளஸ் 882 400/441ன்னு வரும். ஆக்சுவலாக இந்த கீழே இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும்பா. சரியா? ஸோ இதை 21ஆல் அடிச்சிங்கன்னா இது ஒரு முறை, இது 4 முறை 84, 2 முறை 42. ஸோ இது 840 ப்ளஸ் இது ஒரு முறை, இது 2 முறை. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 800ன்னு வரும். சரியா? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1640ன்னு வருமா? ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ கொஷினில் அசல் என்னன்னு தான் கேட்குறாங்க. அசல் வந்து 1640. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கொடுத்தாங்கன்னா அதை இப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுங்க. இங்கே பிரின்சிபலை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இதே இங்கே 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் கியூப் வரைக்கும் போட்டிருப்பேன். 2 இயர்ஸ்ன்னு கொடுத்தனால தான் ஸ்கொயர் வரைக்கும் போடுறேன். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ண தெரிஞ்சால் சம் ஈஸி தான். ஸோ அடுத்தது, at the rate of compound interest a sum of money triples in 2 years, then in how many years it will become 27 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஒரு சைடு இஎஸ்ன்னு எடுத்துங்க, இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து டைம்ஸுன்னு எடுத்துங்க. ஸோ கொஷினில் பாருங்கள், 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. ஸோ இதுதானே. ஸோ 2 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. ஓகேவா? அதே போல் 2 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது, 2 வருஷத்தில் 3 மடங்கு, 2 வருஷத்தில் 3 மடங்கு. இப்படி நானே எடுத்துக்கிறேன். சரியா? இப்படி நானே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே எனக்கு எத்தனை வருஷத்தில் அது 27 மடங்கு ஆகும் அப்படின்றத கேள்வி. ஸோ 27 எப்பவுமே டைம்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இஎஸ்ஸை ஆட் பண்ணும். சரியா? டைம்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன்னா 3 9 9 3 27. சரியா? அப்போ இது கேன்சல் ஆகிடுமா? இதெல்லாம் தேவையில்லை. 27 மடங்கு வரைக்கும் நம்ம சம் போட்டால் போதும். ஸோ அது வரைக்கும் இருக்கிற இஎஸ்ஸை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது வரைக்கும் இருக்கிற இஎஸ்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 6 இயர்ஸ்ன்னு வருமாப்பா. ஸோ 6 இயர்ஸ் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். 27 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைன்னு கேட்குறாங்க. 6 வருஷம் தேவை. ஸோ 6 இயர்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் at which a principal becomes 1.69 times itself in 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? இப்போ இதில் P இன்ட்டு 1 + R/100 பவர் n இதுதானம்மா ஃபார்முலா. இதில் அமௌண்ட்டு வந்து 1.69 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வேன், 2ஆல் பிரின்சிபலை மல்டிப்ளை பண்ணுவேன். 10 டைம்ஸ் ஆகுதுன்னா பிரின்சிபலை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1.69 டைம்ஸ் ஆகுதுன்னா அமௌண்ட்டை 1.69ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? பிரின்சிபலை 1.69ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் அமௌண்ட்டு. ஸோ இதில் 1.69 P இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, n வந்து 2 years. ஸோ இந்த Pக்கு இந்த P கேன்சலா, இந்த 1.69 அப்படின்றத நான் 169 எடுத்துக்கிறேன்னா அந்த 169ன்றது 13 ஸ்கொயரா. ஸோ அப்போ 1.69 அப்படின்றது 1.3 ஸ்கொயரு. இதை 1 + R/100 பவர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதில் இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சலு, இந்த +1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் -1 ஆகுமா, ஈக்குவல் டு R/100. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 0.3 ஈக்குவல் டு R/100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R ஈக்குவல் டு 30% அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 30%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். A sum of rupees 12,000 deposited at compound interest become double after 5 years. After 20 years it will become அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ருபீஸ் அதாவது 12,000 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் நான் இயர்ஸு டைம்ஸு இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எனக்கு கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வருஷத்தில் டபுள் ஆகுது, 5 வருஷத்தில் டபுள் ஆகுது. ஸோ இப்படி எடுத்துக்கிறேன், 4 முறை எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஏன் 4 முறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டுகளை ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ அப்போது 4 5 இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது 20 வருஷம் கிடைக்கும். ஸோ 20 வருஷத்தில் அது எத்தனை முறை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4, 4 2 8, 8 2 16. ஸோ 16 மடங்கு ஆகுது. ஓகேவா? 20 வருஷத்தில் 16 மடங்கு ஆகுது. ஸோ இதில் இப்போ வந்து அதாவது 20 வருஷத்துக்கு முன்னே 12,000 ரூபாய் இருந்த ஒரு அமௌண்ட்டு 20 வருஷம் கழித்து 16 மடங்கு ஆகுதுன்னா 1,92,000 ரூபாய் ஆகுது. சரியா? ஸோ 1,92,000 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இதை வேறு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,000 ரூபாய் இருக்குப்பா, இது 5 வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்னா 5 வருஷம் கழித்து 24,000 ரூபாய் இருக்குமா? சரியா? 12,000 ரூபாய் இருந்தது 5 வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருஷம் கழித்து 24,000 ரூபாய் இருக்கும். அடுத்த 5 வருஷம் கழித்து, அதாவது 10 வருஷம் முடியும் போது இங்கே இருக்கிற 24,000 டபுள் ஆகிருக்கும். ஸோ 24,000 டபுள் ஆனால் 48,000 ரூபாய் நான் இருக்கும். சரியா? இன்னொரு 5 வருஷம் கழித்து, அதாவது 15 வருஷத்தில் 48,000 ரூபாய் டபுள் ஆகுது. அப்போ 96,000 ரூபாய் இருக்கும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, அதாவது 20 வருஷத்தில் இந்த 96,000 ரூபாய் வந்து டபுள் ஆகிருக்கும். அதாவது 1,92,000 ரூபாவாக மாறி இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சரு 20 வருஷம் கழித்து என்ன அமௌண்ட் வரும்னு கேட்குறாங்க. 1,92,000 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். At the rate % compound interest does a sum of money becomes 9-fold in 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகின்றது எனில் அதன் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. சரியா? இங்கேயும் அமௌண்ட்டுன்றது பிரின்சிபலை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 வருஷத்தில் அந்த பிரின்சிபல் 9 மடங்கு ஆகுதான். சரியா? அந்த 9 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்கல்ல.
அதுதான் அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் வேணும்னா அசலை 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது பிரின்சிபலை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் அமௌண்ட்டு. சரியா? இதை தான் இங்கிலீஷில் 9 ஃபோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. 9 ஃபோல்டுன்னு சொன்னாலும் சரி, 9 டைம்ஸுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இங்கே நம்ம என்ன செய்யலாம் பாருங்கள், ஃபார்முலாவில் P இன்ட்டு 1 + R/100 பவர் n இதுதான் ஃபார்முலாவா? ஸோ இதில் கொஷினில் வந்து 9Pன்னு எடுத்துக்கிறேன். அமௌண்ட்டுக்கு பதிலாக P இன்ட்டு 9 வருது இல்லைம்மா? ஸோ 9Pன்னு எடுத்துக்கிறேன். P இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது, n வந்து 2es. ஸோ Pக்கு P கேன்சல். இந்த 9ஐ 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 1 + R/100 பவர் n. அந்த n தான் இங்கே 2esன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல். சரியா? அப்போ இந்த +1 இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் -1 ஆகும், ஈக்குவல் டு R/100. ஸோ 3ல் 1 கழிச்சிங்கன்னா 2ன்னு வரும். 2 ஈக்குவல் டு R/100ன்னு வருதா? ஸோ அப்போ R ஈக்குவல் டு 2ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 200% அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு